ஆதி அப்போஸ்தல காலத்துல பாருங்களேன், ரட்சிக்கப்பட்ட அனைவரும் சுவிசேஷத்தை சொன்னார்கள். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டுட்டானா அவனுக்குள்ளாக ஒரு ஆத்தும பாரம் இறங்கும். அதுதான் அப்போஸ்தல நடவடிக்கை. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நடுவிலும் கர்த்தருடைய உந்துதல் உண்டாகும், கர்த்தருடைய நடத்துதல் உண்டாகும். நாமும் சொல்றோம் ரட்சிக்கப்பட்டுட்டோன்னு, ஆனா தேவனுடைய இணக்கமான உறவு அநேகருக்கு இல்லை. நான் ஆண்டவருடைய சமூகத்தை நிற்கும் பொழுது, தேவன் என்னை உணர்த்துகிறார், தேவன் என்னை நடத்துகிறார், தேவன் என்னை ஜெபிக்க வைக்கிறார். எனக்கும் தேவனுக்கும் ஒரு நெருக்கமான உறவு இருக்கிறது. கவனிங்க, இந்த இடத்துல வந்து ஜெபிச்சிங்க, ஆராதிச்சிங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணீங்க, நல்ல துதிச்சிங்க, இதெல்லாம் சரிதான். ஆனா எத்தனை பேருக்குள்ளாக தேவ சமூகத்தின் உறவு உண்டானது? நான் துதித்து கொண்டிருக்கும் பொழுது என் தேவனோடு நான் நெருங்கினேன், எனக்கும் என் ஆண்டவருக்கு ஒரு உணர்வு உண்டானது என்று சொல்லுகிறவர்கள் யாராவது இருக்கீங்களா? ஆனாலும் நீங்க துதித்தீங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணீங்க, ஆனால் அந்த உறவு உங்களுக்குள் வர மாட்டேங்குது. அதுதான் உங்க வாழ்க்கையில தேவ பிரசன்னத்தில் நிலை நிறுத்தும்.